வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ரூஸ்டர் ஆப் தேனியில் இருக்கக்கூடிய அல்லி நகரத்துக்கு வந்திருக்கோம். அல்லி நகரத்தில் இன்னைக்கு நவம்பர் 17 அன்னைக்கு ஈவெண்ட் இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்ல என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன எக்ஸைட்டிங்கான விஷயம் நடக்க போகுது, என்னென்ன பற்றிலாம் பேச போகிறோம், என்னென்ன டீம்லாம் வந்திருக்கு, எந்த டீம் வின் பண்ண போகுது, எந்த டீம் லூஸ் பண்ண போகுது, எந்த டீமு கப் அடிக்க போகுது, இந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எங்கே ஆரம்பிக்கிறதுலேருந்து ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்ற வரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, யார் யார் சீஃப் கெஸ்ட் வர போகிறா, நம்ம சேவல் சண்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ தான். ஸோ இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஒரு கோழியும் எப்படி சண்டை போட போகுது, எந்த விதத்தில் ஒரு கோழியோட ஓனர் அவங்களோட டாக்டிக்ஸை பயன்படுத்த போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 by 1 ஆளுங்க எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க. சீஃப் கெஸ்ட்டும் 15 to 20 மினிட்ஸில் வந்துடுவாங்க. நம்ம தமிழர் பாரம்பரியன்றது பல மரபையும் பல கலாச்சாரத்தையும் பல விஷயத்தை உள்ளடக்கிது. இதில் முக்கியமானதே ஒரு போட்டி தான். அது காளை போட்டியாக இருந்தாலும் சரி, சேவல் போட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம மன்னர்கள் தொன்று தொட்டு பல போட்டிகளை நடத்தி பல போட்டியில் ஜெயிச்சுட்டு உலகம் பூரா போய் அவங்க நம்ம அரசாட்சியை நிறுவியிருக்காங்க. பட் நம்ம மன்னர்களோட தொன்று தொட்டு பண்டைய காலத்திலிருந்து நம்ம கூடவே வந்தது சேவல் போட்டி. நம்ம சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் புறநானூறு, அதுக்கப்புறம் 10 இந்த மாதிரி பல இடங்களில் சேவல் போட்டியை பற்றி நிறைய குறிப்புகளும் எடுத்திருக்காங்க. சேவல் சண்டை எங்கே ஆரம்பிச்சுன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம சோழ மன்னர்கள் ஆரம்பிச்சுதா, இல்லை சேலர் மன்னர்கள் ஆரம்பிச்சுதா, இல்லை பாண்டிய மன்னர்கள் ஆரம்பிச்சுதா, நம்ம மன்னர்கள் எங்கேருந்து சேவல் சண்டையை சேவல் போட்டியை ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இங்கே இருக்க ஆடியன்ஸ்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேவல் சண்டை எப்படி உருவாச்சு, சேவல் சண்டையில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, சேவல் சண்டையில் என்னென்ன முறைகள்லாம் இருக்குது பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன சேவல்கள்லாம் இருக்குது, ஒரு சேவல்களுக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கரெக்டான ஆன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு ரீல்ஸோட தொகுப்பாகவும் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகிறேன். பட் இந்த வீடியோட எண்டில் சேவல் சண்டை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, சேவல் சண்டையோட ஹிஸ்ட்ரி என்ன, சேவல் சண்டை எந்தெந்த நூல்கள் எல்லாம் இருந்துச்சு, ஒரு சேவல் எப்படி சண்டை போடும், நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம், பழு தூக்கி போட்டி மாதிரி நம்ம வந்துட்டு கல் தூக்கி இது பண்ணுவாங்க இல்லையா, கல் தூக்கி போட்டால் வந்துட்டு நம்ம பொண்ணு தர கல்ச்சர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேவல் சண்டையை எப்படி பர்ஃபெக்டான சேவலை சூஸ் பண்ணுறாங்க, ஒரு சேவல் சண்டை முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரீடை எப்படி இன்னும் 2-3 குஞ்சு பொறிக்க வச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதும் அந்தந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை நம்ம ரூஸ்டர் ஆப்பில் உங்களுக்காக தொகுத்து வழங்க போகிறோம். எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இது போடலான்னு இருக்கோம். நம்ம ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக மழை, அதுவும் குறிப்பாக வந்துட்டு நம்ம இப்போ தான் இறங்குது. இந்த மேகங்கள்லாம் இறங்குறது அப்படியே மழை பார்க்கணும், வேற லெவலில் இருக்குது. இதுக்கு இங்கேருந்து பார்க்குறது பக்கத்துலேயே தான் நம்மளோட களம் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உங்களுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங்கும் தனியாக இருக்கும், பைக் பார்க்கிங்கும் தனியாக இருக்கும். கூட்டம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே இருக்க லோக்கல் மக்கள் வேறு ஊரில் இருந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சேலம், கடலூர் இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்துமே மக்கள் வந்துட்டு சேவல் போட்டிக்கு வர தயாராயிட்டாங்க. இந்த முன்னாடி இருக்கிற பைக்கை பூராமே அப்படி உள்ள பார்க்கிங் குள்ள போடுங்க. அனுப்பிட்டீங்களா? காய்ஸ், இதுதான் வந்துட்டு நம்ம விழா மேடை. ஸோ நேற்று நைட்டே நம்ம பார்த்துருந்தோம். வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 20-30 பேருக்கு மேலே இந்த விழா மேடையாகட்டும் சரி, நம்ம களத்தை ரெடி பண்ணுறதாகட்டும் சரி, நிறைய பேர் இந்த பணியில் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த விழா மேடையை அதுக்கப்புறம் காலையிலையுமே ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பும் இருக்குது. ஸோ கப்பே வந்துட்டு ஒரு 7 அடி வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பரிசு பொருட்கள் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ எல்லா பரிசு பொருட்களும் எந்தெந்த வந்துட்டு டீம்லாம் ஜெயிக்குதோ எல்லாத்துக்குமான பரிசு பொருட்களும் இருக்குது. கப்பை வழங்குறது வந்துட்டு தேனி கில்லர் பாய்ஸ். இந்த விழா குழுவினருக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விழா குழுவினர் ஒவ்வொருவரும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ரொம்ப நல்லா இதை வடிவமைத்திருக்காங்க. நம்ம விழாவோட மேடையாகட்டும் சரி, நம்ம
பரிசு பொருட்களாகட்டும் சரி, ஒருத்தவங்களுக்கு இன்வைட் பண்ணதாகட்டும் சரி, இந்த விழாக்குழுவினர் ரொம்ப சிறப்பாகவே இந்த பணியை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா விழாக்குழுவினருக்கு தேவையான ஃபுட்டும் இங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்கு. சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன கடைகளும் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் கடை, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி, அதுக்கப்புறம் காலைக்கு தேவையான ஃபுட்டு எல்லா இதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ஃபுட்டு சமைச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, எப்படி சமைக்கிறாங்க, இந்த இது எல்லாமே நம்ம கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். பட் வியூ வேறு லெவலில் இருக்குது. ஒரு தென்னங்காட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு நம்மளோட போட்டி நடக்க இருக்குது. உங்கள் பேர் என்ன? சிவகுமார். நம்ம இந்த மாதிரியான சேவல் சண்டை, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சமையல் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாம். ஓகே. நம்ம சமையல் துறையில் எத்தனை வருஷமாண்ணா இருக்கும்? 35 வருஷமாக இருக்கும் இல்லையா? ஓகேண்ணா. இப்போது இது வந்துட்டு முதல் வருஷம் வெற்றிக்கால் சண்டை நடக்குதா, இல்லை இங்கே இதுக்கு முன்னாடி தேனியில் இந்த இடத்துல நடந்திருக்காண்ணா? இங்கே இதுதான் முதல் வருஷம். இதுக்கு முன்னாடி முத்தலாம்பரத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு நாங்கள் வந்திருந்தோம்ண்ணா. ஸோ ஆமாண்ணா. ஸோ இப்போ இந்த வருஷம் எப்படி சிறப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர்கள் வராங்க. ஆமாம். இது இல்லாமல் வந்து வெளியூர் சேவல்கள்லாம் நிறைய ஆர்டர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு பேப்பரில் போட்டு வெளியூர் சேவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. சேவல்கள் வரல, நிறையா வரும். ஆமாம். இது இல்லாமல் நல்ல பாதுகாப்பு, ஜனங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு நாங்கள் விட்டு வந்து பண்ணி எல்லா வசதியும் கொண்டு வந்து கொடுக்குறோம். சாப்பாடு, கீப்பாடு, தண்ணி, அங்கே தேனியிலேருந்து வர ஸ்பெஷல் ஆர்டர் வர சாப்பாடு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்களே நேற்று நைட்டே வந்து பார்த்தோம். நேற்று நைட்டு வந்து பார்த்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு எல்லா வசதியும் எல்லா வசதியுமே ரொம்ப சிறப்பாகவே எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. வர்றவங்க வந்து திடீர்னு போக முடியாது, 4 மணி வரைக்கும். ஆமாம். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வசதியுமே இருக்கு. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நன்மை தான். எல்லாமே நன்மை. ஆமாம். தேனியே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நாங்கள்லாம் வந்துட்டு பசுமைங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கடலூர், பெங்களூர்லேருந்து நான் வந்திருக்கேன். ஒரு சில கடலூர்லேருந்து வந்திருக்கோம். அங்கேருந்து வரும்போது நம்ம திண்டுக்கல் தாண்டினதுக்கு அப்புறமே பார்க்குறேன், இந்த பக்கம் பெரிய குளம், அதுக்கு அந்த பக்கம் சின்னமலூர் பார்த்துட்டு வரும்போது வத்தலக்குண்டு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமா, 2 பக்கமுமே மலை. இப்ப பார்த்தா நேற்று வரும்போது திண்டுக்கல் தாண்டோம்னா சரியான மலை. தேனியில மலை கொஞ்சம் கம்மியா இருந்தது. திண்டுக்கல் போனதுக்கு அப்புறம் சரியான மலை. ஆனா ஏரியா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இங்கே மேற்கு ஒரு வீரபாண்டியனார் கோவில் மலையை ஒட்டி இருக்கு. அங்கெல்லாம் போய் ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா சொற்பளவு மாதிரி இருக்கும். வீரப்பையனார் கோயில் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா இருக்கும்? இங்கேருந்து 3 கிலோமீட்டர். ஓ, இப்படியே உள்ளே போனால் 3 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம். ரோட் வழியாக பைபாஸ்க்குள்ள போய் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிங்கன்னா அப்படிங்களா? ரோடு இந்த ரோடு ஃபேமஸான பழைய புனிதமான கோயில். அந்த ரோடு அப்படியே போனால் புனிதமான கோயில். மலை அடிவாசம் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போன அந்த ரோடு கோயிலுக்கே போவேன். ஆனால் போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நினைச்ச காரியம் நடக்கும். வரலாறு சொல்லியிருக்கு. வந்து அந்த ஆறு வந்து அந்த கோயில் தாண்டி தான் வரணும். அப்படிங்களா? ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சேவல் சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் சேவல் இருக்குன்னு பேரை கொண்டு வரல. ஓ, நம்ம வீட்லேயும் சேவல் இருக்குங்களா? நம்ம எத்தனை வருஷமாக சேவல் வளர்க்குறோம் ஐயா? நான் எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பேரிங்க வளர்க்குறாங்க. நான் வளர்க்கல, பேரிங்க வளர்க்குறேன். அவங்க வளர்த்து அவங்க சண்டை விடுறது, சேவல் போகிறது எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் வருவாங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ சேவலுக்கு வந்துட்டு போட்டிக்கு அழைச்சிட்டு வருவாங்க. எல்லாம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பைத்தியம் மாதிரி கோழி மாடு வளர்க்குறவங்க. ஆமாம். சேவல் வளர்க்குறவங்க. ஆமாம். நான் இப்போ நான் இங்கேருந்து அவங்க வந்து மகாராஷ்டிராவெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து சண்டைக்கு போயிட்டு வராங்க. அந்த போட்டி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? வடக்கெல்லாம் பாம்பேக்காரங்க வந்து நடத்துறது பயங்கரமான சேவல் சண்டைனா பயங்கரமான. நம்மளே இந்த சேவல் போட்டி, கெடா போட்டி, அதுக்கப்புறம் இந்த ஒரு சேவல் ஒரு சேவல் அடிக்கிறதுக்கு நீங்கள் நான் பண்டிகை கட்டினா 1 கோடி ரூபா பண்ணுவேன். ஆமாம். எல்லாரும் அவ்வளோ சேவல் சேர்த்து உடனே அந்த சேவலுக்கு வந்து எவ்வளோ வியாபாரம்? 50,000. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? 50,000 கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாங்க. 1 லட்சமே கொடுத்தாலும் சேவல் வளர்க்குறவங்க கொடுக்க மாட்டாங்க. போச்சுன்னு வச்சுக்க, அது கறிக்கு அடிச்சு விட்டுருவாங்க. சேவலை கொடுக்க மாட்டேன். அதான் எவ்வளோ இது பண்ணாலுமே அந்த சேவலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க.